உங்களோட எண்ணம் தான் வாழ்க்கையாக மாறுதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா, அது பொய்யா? ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்ற எல்லா வீடியோலையும் நான் சொல்லும் போது அந்த எண்ணம் என்ன செய்யுது அதை பத்தி ஒரு 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். அந்த 6 பாயிண்ட்ஸை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மாத்திரம் தான் நான் சொல்ல போற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டியே இருக்காது. நீங்க செய்யற செயலும் எதுவும் முழுமையே பெறாது, ரிசல்ட் கரெக்டா கிடைக்காது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுக்காண்டி நான் இப்போ எனக்கு கோடிக்கணக்கில் ரூபா வரும்னு நினைச்சா உடனே நடக்காது, ஆனா வரும். அதுக்கு செய்ய வேண்டிய ஸ்டெப்பு, ப்ராசஸ் தான் இந்த 6 பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஸ்டாப்ளிஷ் யுவர் பிக் கோல். பெரிய கனவை விதைங்க அப்படின்றாங்க. எதை நடக்காது, முடியாது, இதெல்லாம் செய்யாது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல செய்ய பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க தகுதிக்கு மீறிய ஏதோ ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு வீடு, உங்க தகுதிக்கு மீறிய காரு. தகுதின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்னா, நம்ம கையில பணம் இல்லை, அதுதான் தகுதி. அந்த பணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செய்யலாம், அவ்வளவுதான். தவிர மற்றபடி எல்லாராலையும் முடியும். ஏன்னா சில பேரால 3 கோடி கார் வாங்க முடியும், சில பேரால 3 லட்சம் கார் கூட வாங்க முடியாது. சில பேரால ஒரு 25 லட்சம் வீடு கட்ட முடியும், சில பேரால 25 கோடியில வீடு கட்ட முடியும். வித்தியாசம் இருக்கு. உங்க கையில இருக்கிற என்ன பணமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க பெரிய கோலை செட் பண்ணுங்க. அந்த கோல் நடக்குமா நடக்காதான்றது இப்ப டிசைட் பண்ணாதீங்க, செட் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு உள்ள ஒரு 4-5 கோல், பெரிய கோல் எனக்கு இருக்கு. அதுல ஒரு முதன்மையான கோல்ன்றதை செட் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். அது மாதிரி எல்லா சக்சஸ் பீப்புளும், எல்லா பெரியவங்களும், இப்ப இருக்கிற நீங்க பாக்குற சக்சஸ் பீப்புள் அத்தனை பேரும் ஒரு பெரிய கோலை நோக்கி தான் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கோலை செட் பண்ணுங்க. அதனால என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். நீங்க அதுல தோத்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும். கரெக்ட். என்னன்னா, அதுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சிருப்பீங்க. அதுல தோல்விகளை அடைஞ்சிருந்தாலும் அடுத்து திருத்திக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் உங்களால செய்ய முடியும்ன்றத உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் சொல்றாங்க, தோல்வியோ வெற்றியோ அதை செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதுக்கு தேவையான கனவை காணுங்கன்றது தான் அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு விஷனாவே இருந்திருக்கு. கனவு காணா உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டே யோசிச்சுட்டே இருங்கன்னு சொல்லல. அதுக்கு தேவையான வேலையை செய்யறதுக்காண்டி கோலை செட் பண்ணிட்டு, இந்த செகண்ட் இப்ப செட் பண்றீங்கன்னா இந்த செகண்ட்ல இருந்து அடுத்த நிமிஷமே ஆரம்பிச்சு அடுத்தடுத்த வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க. தினமும் பண்ணுங்க. 1 மாசம் பண்ணுங்க, 2 மாசம் பண்ணுங்க, 2 வருஷம் பண்ணுங்க, 3 வருஷம் பண்ணுங்க. நடக்கலையா கவலையே படாதீங்க, 4வது வருஷம் உங்களுக்கு நடக்கும். அதனால பிக் கோல் யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஒரு பாயிண்ட நல்லா நான் வச்சுக்கோங்க. பெருசா இருக்கிற ஒரு விஷயத்தை விதைங்க. பேம்பூஸ் மரம் மாதிரி தான், விதைச்சா 5 வருஷத்துக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் 5.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடன்னு வளருவாங்க. அது மாதிரி தான் கோலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும். யோசிச்சு பாருங்க. 2வது, ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டெப்ஸ். நம்ம கோலை செட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட், இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோலை செட் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே இப்படியே பார்த்துக்கிட்டு தானே நடக்காது. நீங்க இங்கேருந்து, இப்ப நான் திருச்சியிலேருந்து நான் சென்னை போகணும்னா நான் இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு அந்த சொல்ற டைம் 6 மணிக்கு, நான் 6 மணிக்கு ஸ்டேஷன்ல போகணும். 9னா 9 மணிக்கு ஸ்டேஷன் போகணும். அதுக்கு முன்னாடி ப்ரிஃபர் ஆகணும். நான் வீட்டிலேருந்து போய் ஸ்டேஷன் போகணும். ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கரெக்ட் டைம் பிடிக்கணும். அந்த டைம் 9 o'clockனா 8:45 நான் ட்ரெயினில் இருக்கணும். 9 o'clock ஷார்ப்பாக எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் மார்னிங் 4:30 சென்னை ரீச் ஆகும். அப்போது இந்த டைம் ஜேர்னின்றது என்னன்னா, ஒரு ஸ்டேஷன் ஒரு ஊராக ட்ராவல் ஆகி அது ரீச் ஆகுது. இன்னைக்கு 9 மணிக்கு ஏறினோடனே அடுத்த 10 நிமிஷத்தில் நம்ம சென்னை ரீச் ஆக மாட்டோம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் நம்மலாம் எப்படி யோசிக்கிறோம்னா, நம்ம ஏறி உட்காந்துட்டு எங்க போறேன்னே தெரியாம டிக்கெட்டே எடுக்காம ஸ்டேஷன்ல போய் எதையாவது ட்ரெயின்ல ஏறிட்டு நான் லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது, அந்த ட்ரெயின் எந்த ஆந்திரா போதா, இல்ல இங்கிட்டு கர்நாடகா போதா, இல்ல டெல்லி போதா, இல்ல சென்னை போதா, இல்ல திருநெல்வேலி இந்த பக்கம் கன்னியாகுமரி போதா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதை தெரியாம அங்க போய் என்ன பண்ண போறோம், அங்க என்ன வேலை செய்ய போறோம், அதுவும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம எதுவுமே தெரியாம இருக்கும் போது நம்ம செய்ய முடியாது. அப்போ டிக்கெட்டை நான் எடுக்கிறேன், நான் அடுத்த மாசம் 15
7ஆம் தேதி நான் டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போறேன்னா இன்னையிலேருந்து நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வைப்பேன், பேக் பண்ணுவேன் 2 நாளுக்கு முன்னாடி. அடுத்த நாள் காலையில நான் ட்ரெயின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஏர்லி மார்னிங்னாலே ஸ்டேஷன் போறதுக்கு எல்லாமே ஆட்டோவோ ரெடி பண்ணியோ இல்லை பைக் ரெடி பண்ணியோ நம்ம ஸ்டேஷன் போவேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெயின்ல ஏறுவேன், அந்த ரீச் ஆனா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுவேன், என்னோட வேலையை செய்வேன். இதை பண்ற ஸ்டெப்பை தான் பண்ண சொல்றாங்க. நம்ம லைஃப்லயும் இப்படிதான், நம்ம என்ன பண்ணணும்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் யோசிச்சிங்கன்னா தான் அந்த ட்ரெயின் உங்களை சென்னை கூட்டு போகும். நான் சென்னை போகணும்னா ட்ரெயின்ல ஏறினா சென்னைக்கு போயிடும். ஆனா அதுக்கு தேவையான ப்ராசஸ்க்கு முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, எத்தனோ வேலை இருக்கு. அது மாதிரி லைஃப்ல நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் நம்ம காலே மூவ் ஆகும். அடுத்த ஸ்டெப் லெஃப்ட் ரைட்டு நம்ம போகிறதுக்கு வழிவகுக்கும். இங்கேருந்து சென்னைக்கு ஒரே படி இல்லாம ஜம்ப் பண்ண முடியாது. அதுக்கு போறதுக்கு 10 படினா நம்ம 10 படி ஒன்னா வச்சாதான் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆக முடியும். அது மாதிரி நீங்க வாழ்க்கையில சக்சஸோ இல்ல வாழ்க்கையில நீங்க எதை ரீச் ஆகணுமோ, என்ன விஷயமோ, என்ன கோலோ எதா இருந்தாலும் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பா எடுத்தா மாத்திரம் மூவ் ஆன் ஆகி நீங்க போய் சேர முடியும். யோசிச்சு பாருங்க, ஸ்டெப் எடுக்கிறோமா இல்லையா, சோம்பேறியா உட்கார்ந்துருக்கோமான்னு யோசிச்சிங்கனாலே இன்னைக்கு இந்த செகண்டே எடுத்து வைப்பீங்க. 3வது, டிஸ்கவர் யுவர் ஸ்கில் செட். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான துணையாக சில சர்டிபிகேட் கோர்ஸோ இல்ல துணையாக உங்களுக்கு என்ன அதுல கத்துக்கிற விஷயங்கள் என்ன இருக்கோ அதை டெவலப் பண்ண பாருங்க. டெவலப் பண்ணாம இருக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க, பாஸ் ஆயிருவீங்க, இன்ஜினியர் போயிருவீங்க, எல்லாமே நடக்கும். ஆனா இன்டர்வியூல போகும்போது உங்க கையில அடிஷனலா என்ன இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதுல இருக்கிற சிஸ்டம் ஓரியன்டா ஏதாவது சர்டிபிகேட்டோ இல்ல இன்ஜினியரிங் ஓரியன்டா சர்டிபிகேட்டோ இதுல இருக்கிற ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ஸ் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தா அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ், அது பேசிக் லைன்ஸ், எனக்கு இது தெரியும், இதுல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா என்னால அதை கத்துக்கிட்டு டெவலப் பண்ணி வர முடியும், இதை நான் படிச்சிருக்கிறேன், அதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னால முடியும்ன்றத நம்ம சொல்லும் போது வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், நம்ம வேலை சக்சஸ் ஆகும். அப்ப ஸ்கில் செட்டை அதுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கெட்டு நம்ம இங்கிலீஷ் தான் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்கலாம் நிறைய ஸ்கில் செட்ல சொல்லி தராங்க. டெவலப்மெண்ட் நம்மளோட எல்லா ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ண நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்க சப்ஜெக்ட் என்ன, உங்களுக்கு என்ன வருது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். அதை எடுத்துட்டு அதை டெவலப் பண்ண அது 6 to 1 year ஆகும். அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மாத்திரம் தான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டும் சரி, நீ போற வாழ்க்கையில எல்லா திசையிலையும் சரி, உங்களுக்கு அடிஷனலா 1க்கு 3 ஸ்கில்ஸ் கெட்டாவது இருந்தா மாத்திரம்தான் நம்ம போக முடியும். அதனால நீங்க படிக்கும் போதே 10th 11th 12th படிக்கும் போதே ஏதாவது ஸ்கில் செட் டெவலப் பண்ணுங்க, காலேஜ் படிக்கும் போதே ஏதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் செட், அப்ப டோட்டலா 3 ஸ்கில் செட் உங்க கையில இருக்கும். அதை வச்சு நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கே நீங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் விட்டு போச்சோ அதை விட்டதை திருப்பியாவது கத்துக்கிட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு போக பாருங்க, யோசிங்க. 4வது, சூஸ் எ சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ யாருன்னு ஒரு நண்பனை காட்டு, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வாங்க. நம்ம நண்பனை காமிட்டோம்னா நம்ம யாருன்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எப்படி வளர்ந்தோம், எப்படி பழகணும், என்ன பண்ணோன்றது இன்னொருத்தர் நண்பர் மூலமா தெரியும். அதனால லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சவங்களா பார்த்து அவங்க நம்மளையோட ஏதாவது ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கத்துக்கிறது, இல்ல நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்ககிட்ட. அது கூட அவங்க டிராவல் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளை கூட்டிட்டு போகலாம், இல்ல சொல்லி கொடுக்கலாம். நம்ம அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த பாதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதை விட்டுட்டு சில பேர் நம்ம பார்த்தோம்னா, சில நண்பர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னா சொல்லுவாங்க, இல்ல நம்ம சொல்லுவோம். ஸ்கில் இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகும். சில நேரம் நம்ம ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுவோம், அவங்க காமா இருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, சினிமா போவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அரட்டை அடிப்பாங்க, நைட் வரைக்கும் 12 மணிக்கு இருப்பாங்க, திருப்பி காலையில் இதே ரொட்டீன் லைஃப்ல இருப்பாங்க, அவங்களும் படிச்சு முடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது சம்பந்தமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி காலையில அதான் வேலை, சாப்பிடுவாங்க, திருப்பி லஞ்ச்ல அதான் படிப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஈவினிங் கொஞ்சம் அதை தான் படிப்பாங்க, நைட்டு கொஞ்ச நேரம் படிப்பாங்க, திருப்பி இப்படி ரொட்டீன் லைஃப்ல அவங்க பண்ணி எங்கேயாவது இடத்துல அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ஆவாங்க. அப்ப லைஃப்ல உங்களுக்கு நல்ல பணம் உள்ள இருக்கிற விஷயங்கள்
விஷயங்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம். யாராவது ரொம்ப வெல்த்தா இருக்கிற பர்சன்ஸ் கூட நீங்க பழகும் போது அவங்கள மாதிரி நீங்க மாறுவீங்க. அவங்க கூட டிராவல் ஆகும்போது உங்களுக்கு வெல்த் சம்பந்தமான சில விஷயங்கள் தெரியலாம். அதுலேயே சில மோசமானவங்க இருக்கலாம். ஆனால் நல்ல டைப்ல இருக்கிறவங்க கூட சேரும் போது நம்ம அவங்கள மாதிரி நம்மளும் மாறுவோம். இன்னொன்று நல்ல ஸ்கில் செட்டு, நல்ல எஜுகேஷன் ஓரியன்டா நல்ல ஜாப்ல இருக்கிறவங்கள கூட நம்ம பழகும் போது நம்மளுக்கு வேலை இல்லைன்னா கூட அவங்க கூட பழகும் போது நம்ம எங்கேயாவது பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் முதல் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியாது, லைஃப்ல எதுக்கு எந்திரிக்கிறோன்னு தெரியாது, சாப்பிட்றது, படம் பார்க்கறது, அரட்டை அடிக்கிறது, தூங்குறது, இப்படி பீப்புள்ஸ் நம்ம பழகணும்னா இவங்க லைஃப் லாங் இப்படியே தான் இருப்பாங்க. அவங்க வெல்த்ல எல்லாம் பணம் காசுல இருக்கலாம். இப்படியே இருக்கும்போது நம்மளால வெல்த்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க கூட டிராவல் ஆகும்போது நம்ம இழுத்து கீழே சோம்பேறியா போய் உட்காந்துருவோம். நம்ம யார் கூட இருக்கிறோம், என்ன பண்றோம்ன்றதான் நம்ம முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கரெக்டான நண்பர்கள் இருந்தோம்னா நம்மளை கூட்டிட்டு நம்ம டிராவல் பண்ணுவாங்க. இல்லைன்னா இழுத்து விட்டுருவாங்க. யாரும் தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க, இடுப்புல வச்சு தூக்கிட்டு போக மாட்டாங்க. கரெக்டான பீப்புள்ஸ் இருந்தோம்னா நம்ம சொல்லி கொடுப்பாங்க, கைப்பிடிச்சு கூட கூட்டு போக மாட்டாங்க. நம்ம அவங்க பின்னாடியே டிராவல் ஆகும்போது நம்ம அவங்கள ஒரு டெஸ்டினேஷன் போவாங்க, நம்ம ஒரு டெஸ்டினேஷன்ல போவோம். நம்மளுக்கு லைஃப்ல தேவையான விஷயங்கள் நடக்கும். அதனால உங்க சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அது ஒருத்தர் இருந்தாலும் போதும், 2 பேர் இருந்தாலும், மேக்ஸிமம் ஒருத்தர் இருந்தாலே என்ன கேட்டா போதும், டிராவல் அழகா பண்ணிடலாம். அது யாருன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். 5வது, ஸ்டே இன் ஷேப் ஆர் ஃபிட். நம்மள நல்ல ஃபிட்டாகவும் கரெக்டா இருந்தா மாத்திரம்தான் நான் சொன்ன முதல் 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். என்னன்னா லைஃப்ல நீங்க எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த இயந்திரம், இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பாடி ஒத்துழைச்சா மாத்திரம் தான் மித்த எல்லா விஷயம் செய்ய முடியும். அப்பனா நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா எந்திரிக்கணும், கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா நம்மளுக்குள்ள எல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், கரெக்டா நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கை கரெக்டா பண்ணா மாத்திரம் தான் இந்த ரொட்டீன் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி மார்னிங் 5:30க்கு எந்திரிக்கிறது, 8:30க்கு டிஃபன் சாப்பிட்றது, அடுத்து ஒர்க் போகிறது, அடுத்து 1:30க்கு லஞ்ச் சாப்பிட்றது, திருப்பி நம்ம 7:30க்கு டிஃபன் சாப்பிட்றது, டின்னர் அது முடிக்கிறது, நைட் 9 to 10க்குள்ள நம்ம பெட்டுக்குள்ள போறது. அப்போ இந்த எல்லா வேலையும் ப்ராப்பரா நம்ம பண்ணும்போது நம்ம பாடி ஃபிட்டா இருக்கும். பாடி ஃபிட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியா இருப்போம். ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவோம்? வேலை செய்வோம். வேலை செஞ்சா என்ன வெல்த் வரும், சந்தோஷம் கிடைக்கும், ஃபேமிலிக்குள்ள கரெக்டா இருப்போம், நம்ம செய்யற வே நல்லா இருக்கும், ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும், நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி விஷன்ஸ் நமக்கு கிடைக்கும், நம்ம கரெக்டா டிராவல் ஆகிட்டே இருப்போம். இதுல 1-2 தடங்கள் வந்தாலும் திருப்பி எந்திரிச்சு போறதுக்கு வழி வைக்கிறது இந்த பாடி மெக்கானிசம். நம்ம இந்த ஃபிட்டா இருந்தா மாத்திரம்தான் மித்த சொன்ன 4 விஷயங்களும் உங்களால செய்ய முடியும். உங்களை கவனிச்சீங்கன்னா மித்த எல்லா விஷயம் உங்க பின்னாடியே வர ஆரம்பிச்சிருங்க. யோசிச்சு பாருங்க. 6வது, விஷுவலைஸ் அண்ட் டேக் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, நான் லைஃப்ல இந்த ஸ்டேஜில் நான் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் காரணம் என்கிட்ட இந்த விசுவலைஸ் இருந்தது. இந்த முதல் 5 விஷயங்கள் நான் பண்ணியிருந்தாலும் இந்த விசுவலைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ல இந்த விசுவலைஸ் நான் பண்ணுவேன். பண்றது என்னன்னா, ஒரு நாள் டு ஒரு நாளாக மேக்ஸிமம் நான் பண்ணுவேன். என்ன பண்ண போறேன், என்ன ஃபோக்கஸ், அந்த மெடிடேஷன்ல நான் விசுவலைஸ் நான் பண்ணும்போது என் கோல் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கேன், எப்படி போறேன்றது விசுவலைஸ் நம்மளுக்குள்ள நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலாம்னா, ஒரு வீடு வாங்கணும்னா அதுக்கு இடம் எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், நம்ம வீடு கதவு திறந்தோம்னா ஹால் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், அங்க இருக்க ரூம் எப்படி இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு மொட்டை மாடி எப்படி இருக்கும், சுற்றி இருக்கிற கார் பார்க்கிங்கோட எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். விசுவலைசேஷன் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி அந்த சோபால உட்காந்துருக்க மாதிரி யோசிச்சு பார்க்கறது. அடுத்து ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அந்த போர்ட்டிகோ எப்படி இருக்கும், அந்த காரை நம்ம புது கார் ஷோரூம்ல இருந்து எடுக்கிறோம், சாவி போடுறோம், காரை எடுக்கிறோம், கோயிலில் பூஜை போடுறோம், நேராக வீட்டில் அந்த போர்ட்டிகளை நிப்பாட்டுறோம், அப்போ அந்த வீட்டுக்குள்ள போறோம். இப்படி விசுவலைஸ் சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும் போது என்ன ஆகும்னா, நாள் பண்றது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமா உங்களுக்கு தோணலாம். ஆனா இது பண்ண என்ன ஆகும்னா, என்னைக்கா ஒரு நாள் எனக்கு வீடு வேணும், கார் வேணும், அந்த ஆள் மனதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம இந்த கோல் செட்டிங் எல்லாம் பண்றோம்ல, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றோம், ஃபிட் பண்றோம், எல்லாமே என்ன பண்ணோம், ஒன் டே அது நம்மளே அரிக்கும். டே உனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பண்றான்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை செய்ய என்ன ஆகும்னா ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னருக்குள்ள நடக்கிறது ஒன் டே உங்களுக்குள்ள வெளியில ஏதாவது ஒரு ப்ராசஸ், ஏதாவது ஒரு விஷயம், பிசினஸோ வேலையோ ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்றது
ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ விஷுவலைஸ் தாட்ஸுக்குள்ள எனக்கு வேலை வேணும், நான் ஜாப்ல பெரிய பொசிஷன்ல நிற்கணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நான் சக்ஸஸ் ஆகணும், அது ஒரு விஷுவலைஸ். இப்படி எல்லாத்துலேயும் ப்ராப்பரான விஷுவலைஸ் நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே பாசிட்டிவ் மேனர்ல சொல்றது. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இதுதான். நீங்க இது வந்து விளையாட்டா யோசிச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. சீரியஸா எனக்கு இது நடக்கும், லைஃப்ல நான் அச்சீவ் ஆவேன், எனக்குள்ள எல்லாமே இருக்குன்றத நீங்க முதல்ல நம்பணும். நம்ம யாருன்றத நீங்க நம்பினீங்கன்னா மாத்திரம் தான் நான் சொல்ற இந்த 6 ஸ்டெப்புமே நடக்கும். இந்த 6 ஸ்டெப்பு வந்து பல பேருக்கு கை கொடுத்துருக்கு. அந்த பல பேர் கை கொடுக்கறதுல நானும் ஒருத்தன் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க ஸ்டேஜும் நான் இருந்த ஸ்டேஜுக்கும் பார்க்கும்போது ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. லைஃப்ல சக்சஸ் ஆனதே இந்த முக்கியமான 6 பாயிண்ட்ஸ். இது எல்லாருக்கும் இருக்கு. இது ஏதோ புதுசா நான் ஒன்னும் சொல்லல, எல்லாரும் கடைபிடிக்கிற விஷயங்கள். இது பல பேர் புக்ஸாவும் எழுதியிருக்கிறாங்க, பல பேர் இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாவும் சொல்லியிருக்காங்க. இது என்னோட டைமென்ஷன்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். விசுவலைஸ் பண்ணி பாருங்க. கனவு காணுங்கன்னு சொல்றது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றது எல்லாமே இதுல அடங்கி இருக்குன்றது தான் என்னோட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். யோசிச்சு பாருங்க. லைஃப்ல நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், கண்டதெல்லாம் நினைக்கிறது, அவன் ஏமாத்திருக்கான், இவன் ஏமாத்திருக்கான், எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு அதை பத்தியே முடிஞ்சு போன விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா அதுதான் வாழ்க்கையில திருப்பி திருப்பி நடக்கும். பெட்டர் நீங்க வந்து இந்த டைம்ல அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இந்த கோலை செட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து நீங்க உங்க பாடியை ஃபிட் பண்ணி எல்லாமே பண்ணீங்கன்னா ரிசல்ட் 100% 1000 டைம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல வேலையை, நல்ல பிஸ்னஸோ, நல்ல பாத்தோ, உங்க லைஃப்ல நல்ல growth வந்து கண்டிப்பா கிடைக்கும். growthல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு பணமும் அந்த காசும் வெல்த்தும் வந்து உங்களுக்கு சேரும் போது ஃபேமிலியும் உங்க சர்க்கிளும் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. இன்னும் திருப்பி திருப்பி இன்னும் வெற்றி அடைஞ்சு இன்னொரு தோல்வி, இன்னொரு வெற்றி, இன்னொரு தோல்வி, இப்படி பண்ணும் போது என்ன ஒண்ணு டெவலப்மெண்ட்ஸ் மாத்திரம் தான் போகும். அதை யோசிச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளும் எல்லாரும் மாதிரி ஒரு யூனிக்கான பர்சனா வருவோன்றது என்னோட நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றது என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.